இந்த வீடியோவில் நம்ம வெங்காய துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் சின்ன வெங்காயம் தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 5லேருந்து 6, புளி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் சின்ன வெங்காயம், 5 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாதான் இந்த துவையலோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கடாய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு, கடுகு நல்லா வெடித்ததும் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய பேஸ்ட்டை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெங்காய பேஸ்ட்டை போடுறப்ப ரெட் கலரில் இருக்கும், ஆனால் நம்ம வதக்க டார்க் ப்ரௌன் கலரில் மாறிட்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு நம்ம வெங்காய துவையல். வெங்காய துவையல் ரெடி. வெங்காய துவையல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் நம்ம சிறுதானியங்களில் பண்ணுற தோசை ரெசிபிக்கெலாம் ரொம்பவே ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். மாவு சாம்பார். இந்த சாம்பாருக்கு பருப்பே தேவையில்லை, நம்ம கடலை மாவு மட்டும் யூஸ் பண்ணியே இந்த சாம்பார் பண்ணிடலாம். பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண 2 க்ரீன் சில்லி, 1/2 லெமன், கொத்தமல்லி. கடாய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணணும். உளுந்தம் பருப்பு லைட் ப்ரௌன் கலர் ஆனதும் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்ததும் அது கூட சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் லைட் டிரான்ஸ்பேரண்ட் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஆனியன் வதங்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் அந்த தண்ணியில் நல்லா கொதிக்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் வெந்துடும். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி அதை தண்ணி ஊற்றி நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை அந்த கொதிக்கிற இதோடு சேர்த்துக்கோங்க. கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். கடலை மாவு கொதிக்கும் போது கட்டியாகிட்டே வரும், அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சு புழிஞ்சிட்டோன்னா நம்ம கடலை மாவு சாம்பார் ரெடி. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த கடலை மாவு சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.